Okay guys, so welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்டர் என்னன்றதை தியரட்டிக்கலாக பார்த்துடலாம். அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்டர் என்ன அப்படின்றத நம்ம எப்படி ப்ராக்டிக்கலாக நம்ம ரியாக்ட் அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணி அதோட ஃபுல் பர்பஸை நம்ம எப்படி அக்வயர் பண்ணி நம்ம ப்ராஜெக்டை இன்னும் மோர் ரெஸ்பான்சிபிளாக ஸ்பீடாகவும் கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து கன்ஸ்ட்ரக்டர்னால் என்ன எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கன்ஸ்ட்ரக்டர் வந்து ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்டர் இஸ் used for setting default value to the state. ஓகே, ஒரு ஸ்டேட்டுக்கு டிஃபால்ட் வேல்யூ செட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்றது யூஸ் பண்ணுவோம். அண்ட் அனதர் திங் வந்து பார்த்திங்கன்னா பைண்ட் த மெத்தட்ஸ். ஓகே, ஸோ மெத்தட்ஸை பைண்ட் பண்ணுறதுக்காகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ரெண்டு பர்பஸ் தான் வந்து மெயினாக வந்து நம்ம பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் அதில் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் நம்ம வந்து எப்போ கால் பண்ணணும், ஸோ அது எப்போ கால் ஆகும் அப்படின்னா அதை நம்ம மேனுவலாக கால் பண்ணுன்ற நீடே இல்லை. ஏன்னா கன்ஸ்ட்ரக்டரை நம்ம வந்துட்டு ஒன்ஸ் டிக்ளேர் பண்ணிட்டு நமக்கு தேவையான ஃபங்க்ஷனாலிட்டியை அதில் வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ எப்போ அந்த ஒரு கிளாஸ் நம்ம எப்பவுமே ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிளாஸ்க்குள்ளே தான் யூஸ் பண்ணுவோம். அந்த கிளாஸ் எப்போ லோட் ஆகி அதுக்கு எப்போ மெமரி அலோகேட் ஆகுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ரன் ஆகும். ஸோ நம்ம ரன் பண்ணுன்ற நீட் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு ஏன்னா இப்போ நம்ம ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டோம், ஸோ அதை நம்ம வந்துட்டு நம்ம அப்ளிகேஷனை ரன் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ நம்ம மேனுவலாக அதை வந்து அந்த இதில் வந்து நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கணும். அப்போ தான் அது வந்துட்டு நமக்கு ஷோ ஆகும், அதோட ஃபங்க்ஷனாலிட்டி ஒர்க் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏன் அப்படின்னா இப்போ வந்து நம்ம எதெல்லாம் எனக்கு டிஃபால்ட்டாக கால் ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேனோ அதெல்லாம் வந்துட்டு அந்த ஃபங்க்ஷனாலிட்டியெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், ஒன்ஸ் அந்த லாஜிக்கை கம்ப்ளீட்டாக அந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே டிஃபைன் பண்ணுவேன். அப்படி இல்லைனா தனியாக ஒரு மெத்தடில் டிஃபைன் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த கன்ஸ்ட்ரக்டரில் பைண்ட் பண்ணி விட்டுருவேன். ஸோ அப்படி நான் பைண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த கிளாஸ் எப்போல்லாம் லோட் ஆகுது மெமரியில், அதுக்கு எப்போ மெமரி கிரியேட் ஆகுதோ அப்போது வந்துட்டு அது கால் ஆகும். ஸோ நமக்கு வந்துட்டு அதை கால் பண்ண வேண்டிய வரி. ஓகே, ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸாம்பிள் JS. ஸோ இப்போ நான் வந்து RCன்ற ஸ்னிப்பட் யூஸ் பண்ணி கிளாஸ் காம்பனண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து நேம் எக்ஸ்போர்ட் தேவையில்லை. ஸோ நேம் எக்ஸ்போர்ட்னா ஸோ இந்த லைனில் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது தான் நேம் எக்ஸ்போர்ட். ஓகே, ஸோ இது எனக்கு தேவையில்லை. ஸோ நான் டிஃபால்ட் எக்ஸ்போர்ட் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்போ கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ கன்ஸ்ட்ரக்டரை நம்ம 2 வேஸில் க்ரியேட் பண்ணலாம். ஒன்று வந்துட்டு பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் சூப்பர். ஓகே, ஸோ சூப்பர்ன்ற நான் என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது ஒன் வே நம்ம மேனுவலாக டிஃபைன் பண்ணுறது. அப்படி இல்லை அப்படின்னு இன்னொரு வே என்னென்னா, ஸோ இதுக்கும் ஒரு ரியாக்ட் ஸ்னிப்பட் இருக்குது, ஆர் கான்ஸ்ட். ஓகே, ஸோ இதை நான் டைப் பண்ணோன்னே எனக்கு கீழே டிஸ்பிளே ஆகுதா, நீங்கள் இதில் இந்த எண்டில் பார்த்தீங்கனாலே தெரியும் இதோட பர்பஸ் என்னன்னு சொல்லிட்டு கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இப்போ இதை நான் வந்து டவுனரை அப்பரை யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். எதை வேணுமோ அதில் வந்து பேசிட்டு என்டர் கொடுத்தா எனக்கு க்ரியேட் ஆகும். அப்படி இல்லைனா நான் வந்து மவுஸ் ஓவர் யூஸ் பண்ணி கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போது நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ நம்ம இந்த ப்ராப்ஸ் தேவையில்லை. ஸோ அதை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போது நம்ம எதுக்கு இந்த சூப்பர் கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த சூப்பர்ன்ற கீவேர்டோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு கால் த பேரண்ட் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர். அதாவது இந்த இடத்துல இதை நம்ம கன்ஸ்ட்ரக்டரில் கொடுத்தோம் அப்படின்னா இது என்ன பண்ணணும்னா, இது எப்பப்போல்லாம் லோட் ஆகுதோ அப்போ வந்துட்டு இதோட பேரண்ட் கிளாஸான கன்ஸ்ட்ரக்டரையும் கால் பண்ணுறதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இதோட பேரண்ட் கிளாஸ் எது, ஸோ ஃபஸ்ட்டு இந்த கிளாஸ் எதுனா கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸாம்பிள்ன்றத இந்த கிளாஸு. இதுக்கு பேரண்ட் கிளாஸ் எதுனா இந்த கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸாம்பிள் எந்த கிளாஸை இன்ஹெரிட் பண்ணியிருக்கோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸாம்பிளோட பேரண்ட். ஸோ அப்போ இது கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸாம்பிள் எதை இன்ஹெரிட் பண்ணியிருக்கு, காம்போனன்ட் அப்படின்ற கிளாஸ் இன்ஹெரிட் பண்ணியிருக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸாம்பிளுக்கு இந்த காம்போனன்ட் தான் பேரண்ட். ஸோ அப்போது நாம் இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே சூப்பர் அப்படின்ற இந்த மெத்தடை கால் பண்ணோம் அப்படின்னா இது என்ன பண்ணணும்னா இந்த காம்போனன்ட், ஸோ இதான பேரண்ட் கிளாஸ், அதனால் இந்த காம்போனன்ட் கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணோம். ஸோ அந்த இதுக்காக தான் நம்ம இது சூப்பர்ன்றது வச்சுருக்கோம். அதே மாதிரி இன்னொரு திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் கீயோட நீங்கள் எப்பவுமே ஸோ கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டாக தான் டிக்ளேர் பண்ணோம். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டாகவும் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு சின்டாக்ஸ்ன்றது என்னென்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணுன்ற ஒரு ரூல். ஸோ ப்ரோக்ராமிங்கில் சின்டாக்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்து ஸ்டேட். ஸோ இதில் நம்ம ஒரு வேல்யூ வச்சுக்கலாம். ஸோ மெசேஜ் இதுக்கான வேல்யூ நான் என்ன வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, as usual நம்ம யூஸ் பண்ணுற வெல்கம் அப்படின்றத நம்ம வச்சுக்கலாம். ஸோ
ஏன் வெல்கம் ஸோ இந்த கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாமே ஸோ DinaTechy is a channel where you can learn all things okay ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் வச்சுருக்க கரண்ட் மெசேஜ் ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இதை வச்சுட்டோம் ஸோ இது ஒர்க் ஆகுதா இல்லைன்றது செக் பண்ணலாம் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு மெத்தட் எப்படி அதில் பைண்ட் பண்ணுறதுட்டு அதை பார்ப்போம் ஓகே ஸோ h1 அதுக்குள்ளே வந்துட்டு this.state .message ஓகே ஸோ இப்போ Control K yes to save all the file அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ நம்ம இதை இம்போர்ட் பண்ணணும் ஸோ கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸாம்ன்றதை நான் என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு மேலே இம்போர்ட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக ஸோ இதை நான் இங்கே க்ளோஸ் பண்ணிடுறேன் நெக்ஸ்ட்டு ஸோ இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டர் எப்படி இந்த டெர்மினல் எப்படி வந்துச்சுன்னா ஸோ இது ஐடென்ட் ஷோ பண்ணணும் ஸோ இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது சாரி இந்த இது இருக்குது அதாவது இந்த டெர்மினல் இருக்குது இதை நான் க்ளோஸ் பண்ணோன்னா Control J கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இது மினிமைஸ் ஆகிடும் க்ளோஸ் ஆகாது ஸோ இப்போ இதை நான் வந்து மினிமைஸ் பண்ணது ஷோ பார்க்கணும் அப்படின்னா திரும்ப Control J கொடுத்தா நமக்கு இது வந்துடும் ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஃப்ரண்ட்டில் பார்ப்போம் ஓகே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கான அவுட்புட் வந்துச்சு DinaTechy is a channel where you can learn all things ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் எப்படி நம்ம ஈவெண்ட்ஸோ மெத்தட்ஸோ பைண்ட் பண்ணுறது அப்படின்லாம் ஸோ இப்போ அதுக்கு நமக்கு ஒரு ஈவெண்ட் வேணும் நான் என்ன பண்ணுறேன்னா ஸோ இந்த சேஞ்ச் மெசேஜ் அப்படின்ற ஒரு ஈவெண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறேன் ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டோட வேல்யூவை நான் சேஞ்ச் பண்ண போகிறேன் மெசேஜ் ஈக்குவல் டு தேங்க்ஸ் ஃபார் பீயிங் ஹியர் ஓகே ஸோ இதுதான் என்னோட மெசேஜ் ஸோ இதை வந்துட்டு இங்கே எப்படி பைண்ட் பண்ணுறது அப்படின்னா இந்த மாதிரி அதாவது this dot change message equal to this dot change again அது கொடுத்துட்டு டாட் பைண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா this இப்படி தான் நம்ம பைண்ட் பண்ணுங்க ஸோ இப்படி பைண்ட் பண்ணுறதுல நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்ம ஈவெண்ட்ஸில் பார்த்தோம்னா இதை கால் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கால் பண்ணியிருப்போம் அதாவது இங்கே வந்துட்டு இங்கே பைண்ட் பண்ணியிருப்போம் ஒரு வாட்டி நம்ம கால் பண்ணுற இடத்துல பைண்ட் பண்ணோம் ஸோ இதை நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டர் பைண்ட் பண்ணல அப்படின்னா நம்ம எங்கே எப்பப்போல்லாம் இந்த ஈவெண்ட் வந்து நம்ம கால் பண்ணுறோமோ அப்பப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம அந்த காலிங் இடத்துல பைண்ட் பண்ணியிருக்கணும் அப்போ தான் ஒர்க் ஆகும் ஆனால் நம்ம இப்படி பைண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கே கால் பண்ணுற இடத்துல அதை நம்ம பைண்ட் பண்ண வேண்டிய நீடு இல்லை ஸோ இப்போ நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன் ஸோ கிளிக் ஸோ இதில் வந்துட்டு this dot change மெசேஜ் அப்படின்றத மட்டும் கால் பண்ணுறேன் ஓகே ஸோ கிளிக் மீ சேவ் இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ இப்போது க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ நமக்கு இது மெசேஜ் இருக்குது இதை நான் கிளிக் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ சேஞ்ச் ஆகிடுச்சு ஆனால் நம்ம வந்து இது இங்கே பைண்ட் பண்ணல அப்படின்னா நமக்கு இந்த வேல்யூ சேஞ்ச் ஆகாது ஸோ நான் சேவ் பண்ணிக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆகலை ஸோ எப்போ சேஞ்ச் ஆகும்னா நீங்கள் இங்கே வந்துட்டு கால் பண்ணுற ஒரு இடத்துலையும் அதை பைண்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அந்த கரண்ட் ஆப்ஜெக்டை பைண்ட் பண்ணால் சேஞ்ச் ஆகும் இப்போ இது சேஞ்ச் ஆகும் பாருங்கள் ஓகே ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு இடத்துலையும் நம்ம இதை பைண்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது ஸோ அந்த ரீசனை நம்ம என்ன பண்ணலாம்னா இதை வந்து கன்ஸ்ட்ரக்டரில் இப்படி பைண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எங்கெங்கெல்லாம் தேவையோ அதை ஜஸ்ட் நம்ம கால் பண்ணிட்டோம் மட்டும் போதும் அந்த இடத்துல பைண்ட் பண்ணிட்டு நீட் இல்லை இதுதான் கைஸ் வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்டரோட அட்வான்டேஜ் அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்டர் வந்து ஒரு கிளாஸில் கண்டிப்பாக இருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மேண்டேட்ரி கிடையாது ஸோ உங்களுக்கு நமக்கு வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி திங்ஸ்லாம் நமக்கு தேவைப்படுது இந்த மாதிரி லாஜிக் நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அப்போது இதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மற்றபடி இது மேண்டேட்ரி கிடையாது ஆனால் நெக்ஸ்ட்டு திங் வந்து பார்த்திங்கன்னா இதில் இன்டர்வியூஸ் கொஸ்டின்ஸில் ஃபஸ்ட்டு என்ன கேட்பாங்கன்னா ஸோ ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வந்து ரியாக்டில் மேண்டேட்ரி ஒரு கிளாஸ்லேனா இல்லை ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு சூப்பர் இது மேண்டேட்ரியாக ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இல்லைனா இது கண்டிப்பாக மேண்டேட்ரி ஏன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்டர் ரியாக்ட் ஆகும்போது இதோட சூப்பர் ஆர் பேரண்ட் கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணுறதுக்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு இதுதான் கைஸ் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்த்து ஸோ இன்றைக்கி வீடியோவில் கன்ஸ்ட்ரக்டர் என்னன்றது நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன் ஓகே ஸோ இதே மாதிரி நமக்கு உங்களுக்கு வீடியோ வேணும்னா ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ கைஸ்